வணக்கம் தீபிகா. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் கிராமத்தில் இயங்கி வந்த தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தொழிற்சாலையில் இருந்த 83 நபர்கள் பார்த்தோம்னால் விபத்தில் சிக்கினர். இதில் பார்த்தோம்னால் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதில் வட மாநிலங்களை சேர்ந்த, அதாவது ஒடிசா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த 18 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் சிலர் பார்த்தோம்னால் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக தொழிற்சாலையில் இருந்து, அதாவது கசிவு ஏற்பட்டு மீதமிருந்த அமோனியாவை அகற்றும் பணி கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதனிடையில் பார்த்தோம்னால் இன்று அந்த தொழிற்சாலையில் அறை, அதாவது அலுவலக அறை, அதே போன்று அந்த ஊழியர்கள் தங்கியிருந்த அறை, அதே போன்று வாயு உள்ள அறைகள் உள்ளிட்ட பல்வேறு அறைகளுக்கு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்களின் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் தற்போது அந்த அறைகளுக்கு சீல் வைக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 18 நபர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 நபர்கள் காவல்துறை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அந்த கடல்வாழ் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை அறைகளுக்கு தற்போது அந்த சீல் வைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சீல் வைத்து வரும் நிலையில் மீதமிருக்கும் பொருட்களை எல்லாம் அகற்றிய பின் நாளை, அதாவது மெயின் கேட் நடக்கக்கூடிய நுழைவாயிலை நாளைக்கு சீல் வைப்பதாக கோட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த சீல் வைக்கும் நடைமுறை தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. தீபிகா.